அத்தியாயம் அல் பக்ரா மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 286. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் மீம். இது அல்லாஹுவின் வேதமாகும். இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. இறையச்சமுடையோர்க்கு இது சீரிய வழிகாட்டியாகும். அவர்கள் எத்தகையோர் என்றால், கைபு எனும் மறைவானவற்றை நம்புகிறார்கள், மேலும் தொழுகையை நிலைபெறச் செய்கிறார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். மேலும் உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். இறுதி தீர்ப்பு நாளான மறுமையின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கின்றார்கள். இத்தகையோரே தம் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றி பெறுபவர்கள். இவ்விஷயங்களை யார் நிராகரித்தார்களோ அவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காதிருப்பதும் அவர்களை பொறுத்தவரை ஒன்றுதான். எவ்வகையிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர். அல்லாஹ் அவர்களின் இதயங்கள் மீதும் அவர்களின் செவி புலன்கள் மீதும் முத்திரை வைத்து விட்டிருக்கின்றான். மேலும் அவர்களுடைய பார்வைகள் மீது திரை விழுந்திருக்கிறது. தவிர அவர்கள் கடும் தண்டனைக்கு உரியவர்களாவர். இன்னும் அல்லாஹுவையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பியிருக்கிறோம் என கூறுவோர் சிலரும் மனிதர்களில் உள்ளனர். ஆயினும் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர். இப்படி கூறி அவர்கள் அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்றுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனரே என்று வேறில்லை. எனினும் இதனை அவர்கள் உணர்வதில்லை. அவர்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கிறது. அல்லாஹ் இந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்திவிட்டான். மேலும் அவர்கள் பொய்யுரைத்துக் கொண்டிருந்த காரணத்தால் கொடிய தண்டனையும் அவர்களுக்குண்டு. இன்னும் பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர் என அவர்களிடம் சொல்லப்பட்டால், நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்பவர்களே என அவர்கள் கூறுகிறார்கள். எச்சரிக்கை, நிச்சயமாக அவர்கள்தாம் குழப்பவாதிகளாவர். ஆயினும் இதனை அவர்கள் உணர்வதில்லை. இன்னும் மற்ற மனிதர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களிடம் சொல்லப்பட்டால், மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்றே அவர்கள் பதில் சொல்கிறார்கள். எச்சரிக்கை, நிச்சயமாக இவர்கள்தாம் மூடர்களாவர். ஆயினும் இதனை அவர்கள் அறிவதில்லை. இன்னும் இறை நம்பிக்கை கொண்டிருப்போரை அவர்கள் சந்தித்தால், நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறுகின்றனர். மேலும் தங்கள் ஷைத்தான்களுடன் அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது, நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், உண்மையில் நாங்கள் அவர்களை பரிகாசம்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என சொல்கின்றனர். அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் அவர்களுக்கு அவகாசம் அளித்துக் கொண்டிருக்கின்றான். அவர்களோ தமது வரம்பு மீறிய நடத்தையில் கண்மூடித்தனமாக உழன்று கொண்டே இருக்கிறார்கள். இத்தகையோரே நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை கொள்முதல் செய்தோர். ஆனால் இவர்களின் இவ்வாணிபம் லாபம் தரக்கூடியதாக இல்லை. இன்னும் அறவே நேர்வழி பெற்றவர்களாகவும் இவர்கள் இருக்கவில்லை. இத்தகையோரின் உவமானம் பின்வரும் உதாரணத்தை போல் இருக்கிறது. ஒருவர் தீயை மூட்டினார். அது அவரை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களின் ஒளியை பறித்து விட்டான். மேலும் எதையுமே அவர்கள் காண முடியா நிலையில் அவர்களை இருள்களில் விட்டுவிட்டான். அவர்கள் செவிடர்களாய், ஊமையர்களாய், குருடர்களாய் இருக்கின்றனர். எனவே இப்பொழுது அவர்கள் மீளமாட்டார்கள். அல்லது இவர்களுடைய உவமானம் இவ்வாறு இருக்கிறது: வானத்திலிருந்து கடும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அத்துடன் காரிருளும் இடியும் மின்னலும் உள்ளன. அதில் மாட்டிக்கொண்டவர்கள் இடி முழக்கங்களை கேட்டு மரணத்திற்கு அஞ்சி தம் காதுகளில் விரல்களை திணித்துக் கொள்கின்றார்கள். மேலும்
சத்தியத்தை நிராகரிக்கும் இத்தகையோரை அல்லாஹ் எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவர்களுடைய பார்வைகளை பறிப்பது போல் பயங்கரமாக மின்னல் வெட்டுகிறது. அவர்களுக்கு அது கொஞ்சம் ஒளி தரும் போதெல்லாம் அதில் சிறிது தூரம் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். மேலும் இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் போது நின்று விடுகின்றார்கள். இன்னும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலன்களையும் பார்வை புலன்களையும் முழுமையாக பறித்திருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாயிருக்கின்றான். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனுக்கே அடிபணியுங்கள். அவ்வாறு செய்வதனால் மட்டுமே நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் ஆக்கினான். அவனே மேலிருந்து மழையை பொழியச் செய்து அதை கொண்டு உங்கள் உணவுக்காக விளைபொருள்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறான். எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தும் அல்லாஹுவிற்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். நாம் நம் அடியார் மீது இறக்கியுள்ள இவ்வேதத்தை பற்றி இது நம்மால் அருளப்பட்டதா இல்லையா எனும் சந்தேகத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் இதை போன்ற ஒரே ஓர் அத்தியாயத்தை ஏனும் உருவாக்கி கொண்டு வாருங்கள். இதற்காக அல்லாஹுவை தவிர உங்களுக்கு துணை புரிபவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையானவர்களாயிருப்பின் இதனை செய்து காட்டுங்கள். நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் நிச்சயமாக உங்களால் ஒருபோதும் அவ்வாறு செய்ய முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்டதும் சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்காக தயார் செய்யப்பட்டதுமான நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள். மேலும் நபியே, இவ்வேதத்தில் நம்பிக்கை கொண்டு அதன் அறிவுரைகளுக்கேற்ப நற்செயல்கள் புரிவோர்க்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் நிச்சயமாக உண்டு எனும் நற்செய்தியை கூறுவீராக. அந்த சுவனங்களில் ஏதேனும் ஒரு கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் அக்கனிகள் பூமியில் உள்ள கனிகளைப் போல் தோற்றத்தில் ஒத்திருப்பதால் இத்தகைய கனிதான் முன்பு உலகில் நமக்கு உணவாக வழங்கப்பட்டது என அவர்கள் கூறுவார்கள். இன்னும் அங்கு அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உண்டு. மேலும் அங்கு அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள். நிச்சயமாக அல்லாஹு கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உவமானமாக காட்டுவதற்கு வெட்கப்படுவதில்லை. நம்பிக்கை கொண்டவர்களோ நிச்சயமாக தம் இறைவனிடமிருந்து வந்த சத்தியமே இது என்று புரிந்து கொள்வார்கள். ஆனால் நிராகரிப்போரோ இத்தகைய அற்ப உதாரணங்களைக் கொண்டு அல்லாஹ் எதை நாடுகின்றான் என கூறுவார்கள். இவ்வாறாக ஒரே விஷயத்தை கொண்டு அல்லாஹ் பலரை வழிகேட்டில் ஆழ்த்துகின்றான். மேலும் அதனை கொண்டு பலருக்கு நேர்வழியும் காட்டுகின்றான். ஆனால் ஃபாசிக்குகளான கீழ்ப்படியாதவர்களை தவிர வேறு எவரையும் இதனை கொண்டு அவன் வழிகேட்டில் ஆழ்த்துவதில்லை. அவர்கள் எத்தகையவர்கள் எனில், அல்லாஹுவுடன் உறுதியான உடன்பாடு செய்து கொண்ட பின்னர் அதை முறித்து விடுவார்கள். மேலும் எந்த உறவு முறைகள் இணைத்து வைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளானோ அவற்றை துண்டிப்பார்கள். மேலும் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரிவார்கள். உண்மையில் இத்தகையோரே இழப்புக்குரியவர்களாவர். அல்லாஹுவை நிராகரிக்கும் போக்கினை எவ்வாறு நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள்? உண்மை யாதெனில் நீங்கள் உயிரற்றவர்களாயிருந்தீர்கள். அவனே உங்களுக்கு உயிரூட்டினான். பின்னர் அவனே உங்களை மரிக்கச் செய்வான். பின்னர் மீண்டும் அவனே உங்களுக்கு உயிர் கொடுப்பான். பின்னர் அவனிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் வானங்களை படைக்க கருதி அவற்றை 7 வானங்களாக அமைத்தான். மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அந்த நேரத்தை நினைவு கூறும். உம் இறைவன் வானவர்களை நோக்கி, நான் ஒரு பிரதிநிதியை ஹலீஃபாவை பூமியில் ஏற்படுத்தப் போகின்றேன் என்று கூறினான். அப்போது அவர்கள், பூமியில் அதன் ஒழுங்கமைப்பை சீர்குலைத்து மேலும் இரத்தஞ்சிந்தக்கூடியவரையா அதில் பிரதிநிதியாக நீ ஏற்படுத்தப் போகின்றாய்? நாங்கள்தாம் உன்னை புகழ்ந்து துதிபாடி உன் தூய்மையை போற்றிக் கொண்டு இருக்கின்றோமே என வினவினார்கள்.
அதற்கு இறைவன் கூறினான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன்.